ஹாய் யூனிவர்ஸ் எல்ஜிஸ் லைஃப்பில் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே. இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் தான். ஸோ நேராக ட்ரெயின் பிடிச்சி பங்கார்பேட் போயிட்டோம். ரயில்வே ஸ்டேஷனில் பூஜா ஜெய் அவங்க மம்மி எல்லோரும் கார் எடுத்துகிட்டு எங்களை பிக்கப் பண்ண வந்துட்டாங்க. ஸோ நேராக இப்போது கேஜிஎஃப் தான் போயிட்டுருக்கோம். மதியம் சாமி கும்பிட்றதுக்கு டைம் கரெக்டாக இருந்தது. அதனால நேராக கோவிலுக்கே போயிட்டோம். எங்களுக்கு கேஜிஎஃப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணது பூஜாஸ் கிச்சன் பூஜா அண்ட் ஃபேமிலி தான். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் கேஜிஎஃப் வந்திருந்தோம் திருவிழாவுக்கு ஒன்றா. அப்போ பாப்பா பால் குடம்லாம் கூட எடுத்திருந்தா. எங்களுக்கு இந்த ஊர் இந்த திருவிழாலாம் அவ்வளோ பிடிச்சிருந்தது. வந்த உடனே இது வருஷம் மிஸ் பண்ணாமல் வந்துடணும் அப்படின்னு நாங்கள் அப்போவே பிளான் போட்டது தான். போன வருஷம் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல, பாப்பாவுக்கு 10th ஸ்டாண்டர்டுங்கிறதுனால. இந்த வருஷமும் ஸ்கூல் லீவ்லாம் போட முடியாததுனால நாங்கள் 2 பேர் மட்டும் ட்ரெயினில் கிளம்பி வந்துட்டோம். அது ஒரு 1 டே மட்டும் போயிட்டு வந்துடலாம். மெயின் திருவிழா அன்றைக்கி பால்குடம் எடுக்கிற அன்றைக்கி இதுக்கு முன்னாடி நாள் நாங்கள் வரல. ஸோ அதுக்கு அடுத்த நாள் முனீஸ்வரன் பூஜைக்கும் தீச்சட்டிக்கு ஊர்வலத்துக்கெலாம் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி வந்துட்டோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் கோயில்கிட்ட பூஜை ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் இப்போ கூட்டம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பயங்கர கூட்டம் சேர்ந்துருங்கிறதுனால ஒரு சேஃபான இடம் பார்த்து பக்காவாக செட்டில் ஆகிட்டோம். நான், என் ஹஸ்பண்டு, ஜெய்யு, இன்னும் 2-3 ரிலேட்டிவ்ஸ் எல்லாம். ஸோ அழகாக ஒரு கேமரா ஆங்கிள் பார்த்து ஃபிக்ஸ் ஆகிட்டோம். கீழே எல்லாம் க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அழகாக மாலை பூ அலங்காரம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் மேலே தாளம்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமி வர்றதுக்கு தான் வெயிட்டிங். ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், கூட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குல்ல. இன்னும் அந்த வாத்தியம்லாம் வாசிக்கிறது இன்னும் ஆரம்பிக்கல. நான் அது வாத்தியம் வாசிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். மேபி இந்த வீடியோவில் ரொம்ப லெஸ் சவுண்டாக கூட இருக்கலாம், பட் நேரில் அப்படியே பயங்கர கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோவிலில் கூழெல்லாம் ஊற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் படையெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. எங்களுக்கும் நிறைய கூழெலாம் கொடுத்தாங்க. சூப்பராகலாம் குடிச்சிட்டு இன்றைக்கான மெயின் பூஜையே பார்த்திங்கன்னா இந்த மதியம் நடக்கிற முனீஸ்வரர் பூஜை. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் தீச்சட்டி திருவிழா நடக்கும். அப்புறம் ஊரை சுற்றி ஊர்வலம் மாதிரியும் சாமி வரும். அதுக்கப்புறம் நைட்டு வந்து சாமி ஊர்வலம் தேர்லேயும் இருக்கும், தேர் திருவிழாவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவுமே வந்து இந்த ஹோல் கேஜிஎஃப் டவுனே வந்து உங்களுக்கு பயங்கர ஜெகஜோதியாக வந்து பயங்கர வைப்ரண்ட்டாக இருப்பாங்க. சாமி வர டைம் தான். இந்த மியூசிக்குக்கும் பசங்க எல்லாருமே வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கோவிந்தோ கோவிந்தோன்னு போடுற அந்த சத்தத்துக்குமே வந்து நமக்கே ஒரு மாதிரி புல்லரிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். நீங்களே பாருங்களேன். சாமியெல்லாம் சூப்பராக கும்பிட்டுட்டு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அண்ணாவோட ஃப்ரெண்டு வீட்டில், அதாவது பூஜாவோட டேடியோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் போயிருந்தோம். சூப்பராக ஒரு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, மட்டன் ஸ்பேர் பார்ட்ஸோட கிரேவி, ஸ்வீட் பாயாசம்னு பயங்கரமாக வச்சுருந்தாங்க. நல்லா ஒரு பொடி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். திருப்பி ஈவினிங் போல் தீச்சட்டிக்கும் போயிட்டு வரணும். அதனால் ரூம் கிட்டே வந்தாச்சு. அண்ணா ஏற்கனவே வந்து எங்களுக்கு தனியாக ஒரு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தார். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூம். பூஜா அவங்கெல்லாம் தங்கியிருந்த இடத்துல தான் நாங்களும் தங்கியிருந்தோம். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருந்துச்சு. இந்த மண்டபத்தோட ரூம்ஸுன்னு நினைக்கிறேன் இது. ஈவினிங் ஒரு 5:30 வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக கோவிலுக்கு கிளம்பி போயிட்டோம். போன உடனே சூடாக ஒரு டீ குடித்தோம். இந்த இடத்துல வந்து மலாய் டீ ரொம்ப ஃபேமஸ். ஸோ சூப்பராக வந்து எல்லாருமே ஒரு டீ குடிச்சிட்டு நேராக கோவிலுக்கு கிளம்பி போயிட்டோம். கோவில் வழி நெடுக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அலங்காரம் எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. தீச்சட்டி எடுக்கிற டைமு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தீச்சட்டியெல்லாம் ஒருத்தர் அப்படியே எடுத்துகிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாமியும் வர டைம். ஸோ ஊரே திருவிழா கோலங்கிறது இதுதான் போல் இருக்குது. அவ்வளோ வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி ஒரு தெருவுமே வந்து தீச்சட்டி எடுக்கிறது, சாமி கும்பிடுறதுன்னு பயங்கர பரபரப்பாக போயிட்டே இருந்துச்சு. சாமி ஆடிட்டு வரவருக்கு மாலை போடுறதுக்காக அழகாக ஒரு மாலை வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த வருஷம் சிறப்பாக பூஜாவுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்குல்ல. ஸோ பூஜா கையாலேயே வந்து அந்த மாலையை போடலான்னு அவங்கக்கிட்டே கொடுத்து வச்சுருந்தோம். ஸோ சாமி வந்தோடனே அழகாக அவருக்கு மாலையெல்லாம் போட்டு அழகு பார்த்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி வர வரைக்கும் அந்த மாலையை தான் வந்து அவர் போட்டிருந்தார். அதுக்கப்புறம் எல்லாருமே தீச்சட்டி எல்லாமே சுற்றி திருப்பி மறுபடியும் கோவிலுக்கே வந்துட்டாங்க. தீச்சட்டி பெரியவங்கள்லாம் தீச்சட்டி எடுத்தாங்க. சின்ன குட்டி பசங்கள்லாம் வந்து பொண்ணுங்கள்லாம் வந்து முளைப்பாரி அந்த இது எடுத்திருந்தாங்க. குட்டி பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா முருகர் மாதிரியெல்லாம் வேஷம் போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது எல்லாரையும் பார்க்குறதுக்கே. ஸோ
தீச்சட்டியெல்லாம் முடிஞ்சு சாமியெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணுங்க கேர்ள்ஸ் எல்லாம் பாருங்கள் இங்கே வந்து கும்மி பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பக்தியெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தரோட நம்பிக்கை ஒரு மாதிரி இருக்கும். பட் இதில் எல்லாரோடைய அந்த அபரிமிதமான கடவுள் மேலே இருக்கிற அந்த பக்தி ரொம்ப நல்லாவே வந்து தெரியுது. அதுக்கப்புறம் நைட்டு தேர் ஊர்வலத்துக்கு சாமி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ. ஸோ இது சாமி ரெடி பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி உள்ளவும் அம்மனுக்கு அலங்காரம் பூஜை எல்லாமும் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களுமே வந்து புடவை வளையல் பூ எல்லாமே வாங்கி மாலையெல்லாம் வாங்கி அம்மனுக்கு சாத்தணும். ரொம்ப மனசார ஒரு நல்ல ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம். ஸோ வேண்டுதல் நிறைவேறணுன்னா அடுத்த வருஷமும் கண்டிப்பாக வந்து அம்மாவை பார்த்துட்டு போகணும். எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ மனசார அம்மா கிட்ட எல்லாமே வேண்டுதலெல்லாம் வச்சாச்சு. நீங்களும் வேண்டிக்கோங்க, உங்களுக்கும் எல்லா அருளும் கிடைக்கணுங்கிறது என்னோடய ஆசை. அதுக்கப்புறம் திருப்பி இங்கே பாருங்கள் சாமி ஊர்வலத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி அந்த இதெல்லாம் பிரபையெல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஆர்த்தி எடுத்து இப்போது அதை எடுத்துகிட்டு போயிட்டு தேர்கிட்ட சேர்க்கறது தான் வேலை. ஸோ இப்போ எல்லோரும் வந்து ஒன்றா சேர்ந்து சாமியை தூக்கி தேர்கிட்ட வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. கொஞ்சம் தெருமுனை வரைக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே தான் தேர் நிறுத்தி வச்சுருக்குறாங்க. அழகாக தேர் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து இப்போ தேருக்கு நடுவில் வந்து அதை பர்ஃபெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க சாமியை. ஸோ எல்லோரும் சேர்ந்து அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஸோ தேர் அலங்காரமும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லைட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பூ அலங்காரம் லைட் அலங்காரம்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. கோவிலுக்கு வந்து சாமியை பார்க்க முடியாதவங்கெல்லாம் வந்து சாமியே அவங்களுக்கு நேரில் போய் காட்சி கொடுக்குற ஒரு விஷயந்தாங்க தேர் திருவிழாங்கிறது யூஸ்வலாகவே. ஸோ அம்மன் ஊர்வலம் வந்து அம்மாவே போய் எல்லாருக்குமே தரிசனம் கொடுத்துட்டு வர மாதிரியான ஒரு நல்ல ஒரு பெரிய மாலை இருந்தது. அந்த மாலையும் வந்து அம்மாவுக்கு அழகாக அங்கே சாத்திட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு திருப்பி வேண்டுதல் வச்சுட்டு அங்கேருந்து வந்து ரூமுக்கு புறப்பட்டு போய் ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இங்கே இருந்தோம்னு சொன்னேன்னா மறுநாளும் அங்கே வந்து ஃபுல்லாக நிறைய திருவிழாக்கள் இருந்தது. பட் நாங்கள் அதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணல. அப்புறம் மறுநாள் காலையில் வந்து கிளம்பி எங்களுக்கு மதியம் ஒரு 2:30 போல் தான் ட்ரெயின். ஸோ ஒரு 1:30 போல் தான் நாங்கள் கிளம்புனோம். அப்படியே இந்த கேஜிஎஃப் அந்த தங்க சுரங்கம் இருந்த இடத்தெல்லாம் அப்படியே பார்த்துட்டே அப்படியே வந்து நேராக ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். இந்த வருஷத்துக்கான எங்களோட கேஜிஎஃப் திருவிழா சிறப்பாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.